கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தலையணை பூக்கள் co-presented by Boost is the secret of my energy. எங்க இருக்கான், என்ன பண்றான், ஏன் இப்படி எல்லாம் பண்றான், என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் பஞ்சு, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமாடா? உறுதியா எனக்கு தெரியல, ஆனா என்ன நடந்திருக்கும்னு ஓரளவு என்னால யூகிக்க முடியுது. இப்ப அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க? மல்லிகா வீட்டுல தான். கண்டிப்பா அவன் அங்கதான்டா இருப்பான். டேய் என்னடா சொல்ற? அண்ணன் ஏன்டா அங்க போனோம்? நட்டு, உனக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே தெரியும்டா, ஆனா அதை இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்ல முடியல. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அதை நான் உங்ககிட்ட சொல்லலன்னு வையேன், அது ரொம்ப தப்பாயிடும். மல்லிகா கர்ப்பமா இருக்காடா. அதுக்கு காரணம் நாகராஜன் வேற சொல்றாடா. இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்குடா நட்டு. டேய் அண்ணன் தான் அது காரணமா? அது அவனுக்கே தெரியலடா. போதையில இருந்தப்பதான் நடந்துச்சுன்னு மல்லிகா சொல்றா. நாகராஜ் என்னடானா எனக்கு அப்படி ஒண்ணு நடந்ததா ஞாபகமே இல்லைன்றான். என்ன பொறுத்த வரைக்கும் மல்லிகா தான் பொய் சொல்றான்னு தோணுது. இப்ப மல்லிகா வீட்டுல ஏன் இவன் இருக்கான்? அவனாலாம் போயிருக்க மாட்டான் நட்டு. வேதாஜி தான் அவனை கொண்டு போய் அங்க விட்டுருப்பாங்க. அண்ணியா? அண்ணி எதுக்காக அவனை கொண்டு போய் அங்க விடணும்? நட்டு, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து வேதாஜி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுறேன்னு அவங்க தான் நாகராஜனை கொண்டு போய் அங்க விட்டுருப்பாங்கன்னு தோணுது. இங்க பாரு, நாளைக்கு வேணா நம்ம மல்லிகா வீட்டுக்கே போய் நேர்லயே பாப்போம். அங்க நாகராஜ் இருக்கானான்னு. அவன் அங்கதான் இருப்பான். கண்டிப்பா அவனை நேர்லயே பார்த்து என்ன விஷயங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லடா, இனி எக்காரணத்தை கொண்டு அண்ணன் அங்க இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஏய், வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டலடே. என்ன பண்றேன் பார். என்னையும் வேதாஜியும் பிஸ்டல விட மாட்டேன். அன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு எவ்வளவு ஆச்சு? அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணல அன்னைக்கா என்ன டோட்டல் வந்துச்சு? 60க்கு மேல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 60 OS கரெக்ட். கரெக்ட் 4000 கரெக்ட். கொஞ்சம் கூட இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ணெல்லாம் கிடையாதாடி. அடுத்தவ புருஷன் மேல ஆசை பெகரிய துவச்சி. நாகராஜ், புதுசா ஏதாவது பேசுங்க. ஏன் பேசுனதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? புருஷன் நீ பழஸ்தானடி. உன்னை அப்படியே வர சாவச்சி சாவச்சி போடுற. ஐயோ, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காரு. வேற ஏதாவது பேசுங்களேன், போர் அடிக்குது அதையே கேட்டு. ஏன் மல்லிகா அவர் வம்பளுக்குற? சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணிட போறாரு. அவர் குடிச்ச குடிக்கே முதல்ல அங்க இருந்து நகர்ந்தாலே கீழே விழுந்துருவாரு. இதுல ஏதாவது பண்ண போறாராம். நீ வேற யார பத்தினா சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, நான் இவர் மேல யாருன்னு பாருங்க. மல்லிகா, நாகராஜோட தம்பி வந்திருக்காரு. யாருக்குமே தெரியாதுன்னு வேதா அவங்க எப்படி இங்க வந்தாங்க? சரி, நான் மேல கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வரேன். நீங்க போங்க. சரி. வாங்க. ஐயோ ப்ளீஸ். நாகு, பகல்லே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க வர வர. வாங்க. டேய் நாகராஜ், கீழே வாடா. அண்ணே கீழே வாடா. டேய் நாகராஜ், கூப்பிடுறது கேட்கல, கீழே வாடா. அண்ணே நீ கீழே வர போறியா இல்லையா? வாடா. டேய் நாகராஜ், வெளியே வாடான்னு சொல்றேன்லடா. ஹலோ, எதுக்கு இப்படி கத்துறீங்க? மெதுவா கூப்பிட்டா கேட்காது, அதனாலதான் சத்தமா கூப்பிடுறேன். போதுமா? நீ சும்மா இரு. டேய், நீ இப்ப வரியா இல்லடா வெளியில? அண்ணே மரியாதை கீழே வாடா.
டேய் நாகராஜ், நாங்க கூப்பிடுறது கேக்குதா இல்லையாடா உனக்கு? நட்ராஜ் வாங்க வாங்க பஞ்சு, எப்படி இருக்கீங்க? சர்ப்ரைஸா இருக்கு, 2 பேரும் ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க. என்னக்கா நீங்க அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க, நான் வரேன். உட்காருங்க. இந்த மாதிரி மல்லிகா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? நான் என்ன பண்ணேன்? என்ன நான் என்ன பண்ணேன்னு கேக்குறேன்? நாகராஜ் எதுக்கு உன் வீட்டுல தங்க வச்சிருக்க? அவர்தான் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியல. டேய், அவன் இன்னொருத்தரோட புருஷன். அந்த இன்னொருத்தர் தான் அவரை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஏய், போய் சொல்லாத. அண்ணி எதுக்காக அவனை இங்க கொண்டு வந்து விடணும்? அத நீ உங்க அண்ணி கிட்ட தான் கேட்கணும். எதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? நான் வேணா ஒண்ணு பண்றேன், உங்க அண்ணிக்கு போன் பண்ணி தரேன். உன் டவுட் அவகிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. நீ அவங்கள என்ன பிளாக்மெயில் பண்ணி இப்படி பண்ண வச்சியோ? இது வேறயா? ஏன் நட்ராஜ், நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இப்படி தப்பு தப்பா தான் யோசிக்க தெரியுமா? நான் எதுக்கு உங்க அண்ணியை பிளாக்மெயில் பண்ணணும்? இல்ல எனக்கு என்ன அவசியம்னு கேக்குறேன். இங்க பாரு, உங்க அண்ணன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, உங்க அண்ணியும் ஒன்னும் சின்ன பாப்பா கிடையாது. தெரியாம இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு. வீட்டுக்கு வந்தவங்கள உருட்டி மிரட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு உன்ன மாதிரி சொல்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அண்ணன் இங்கதானே இருக்காரு, தாராளமா போய் கூட்டிட்டு போ. அதை விட்டுட்டு ஏன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? என்ன கூப்பிட போறியா? உங்க 2 பேரோட குரல் கேட்டதோ நான் வீட்டுல இல்லன்னு சொல்லு என்கிட்ட சொன்னாரு. அவர் இங்க உன் கூட வர போறாரு. அவனை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். கூட்டிட்டு போ, நீயும் போ. அண்ணே, அண்ணே, கதவு தரடா. நாகராஜ், டேய் நாகராஜ், சொல்றேன்ல. டேய் கதவை தொறடா. நானும் நட்டுவும் தட்டுறோம். தயவு செஞ்சு கதவை தொறடா. கதவு தரடா. டேய் நாகராஜ், டேய் நாகராஜ், இல்லையா? வெளியே வாடா. அண்ணே, என்னடா பிரச்சனை? இடியே விழுந்தாலும் அந்த மனுஷன் நகர்ந்து போக மாட்டாரு. இது தெரியாம அந்த 2 லூசுங்களும் அப்படியே தட்டிக்கிட்டு இருக்கு. தட்டட்டும் தட்டட்டும். டேய் நாகராஜ், இப்ப வரியா இல்லையாடா? டேய் ஏ தம்பிகளா, இவ்வளவு சத்தமா கதவை தட்டுறீங்க, அவருக்கு கேட்காமலா இருக்கும்? அவருக்கு வர இஷ்டம் இல்ல போல இருக்குப்பா. அதை புரிஞ்சுட்டு போங்களேன். அதை விட்டுட்டு தட்டிட்டே இருந்தீங்கன்னா கதவு உடஞ்சிட போகுது. டேய் அண்ணே, நீ இப்ப வெளில வர போறியா இல்ல கதவை உடைக்கட்டுமா? ஏன் தம்பி, டேய் நாகராஜ், உள்ள இருந்து ஆவுங்கிற சத்தம் கூட வரலையே. அப்படின்னா உங்ககிட்ட பேசக்கூட விருப்பம் இல்ல போல இருக்கு. என்ன மனுஷன் இவரு? என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தம்பிய மத்தவங்க முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துவாரு? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு தம்பி. டேய் நாகராஜ், தொறடா மாப்ள. இன்னும் எவ்வளவு அசிங்கப்படுத்த போற? கதவு தர. வர போறியா இல்லையா? நட்டு, வேணாண்டா, நம்ம இங்க இருந்து இன்னும் அசிங்கப்பட வேண்டாம். வா போலாம். இங்க வேற ஏதோ நடக்குதுடா. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. நம்ம நாகராஜ் இப்படி பண்ண மாட்டான்டா. ஏய், என்னடா பேசுற? நம்ம கண்ணு முன்னாடி தானே உள்ள போனா. டேய், அதனால தான்டா சொல்றேன். இங்க வேற ஏதோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னன்னு தான் புரியல. நீ வா, நம்ம கிளம்புவோம். ஏய், எதுக்குடா? நீ வான்றல, வா போலாம். வா. தம்பி நில்லுங்க, 2 பேரும் கத்தி கத்தி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஜில்லுன்னு ஏதாவது கொண்டு வரவா? டேய் 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 டேய், விடுறா. எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம்னு பாத்துரும். வந்துட்டானுங்க. என்ன நீ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். மொத்த வாழ்க்கையை யாராவது இப்படி விட்டு கொடுப்பாங்களா? இப்ப அவனோட லைஃபும் போயிடுச்சுல. நீங்க நினைக்கிற மாதிரி மல்லிகா ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. அண்ணன் லைஃப் இனிமேல் அவ்வளவுதான். பழைய மாதிரி குடிச்சு குடிச்சு நாசமா போறான். திரும்பவும் அவன் அப்படி நாசமா போறதுக்கு தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ. எங்களாலலாம் பண்ண முடியாத ஒண்ணு உங்களால தான் பண்ண முடிஞ்சது. அஞ்சிலேயே வளையாத அவனை உங்க அன்பால வளைச்சிங்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாத்துனீங்க. நீங்க பட்ட எல்லா கஷ்டமும் இப்ப வீணா போகுது அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, அவனை காப்பாத்துங்க. இவ்ளோ நேரமும் நீ உன் அண்ணன் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் பேசிட்டு இருந்த. உனக்கு உன் அண்ணன் மட்டும்தான் முக்கியம். என்ன பத்தி எந்த கவலையும் இல்லல. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு நட்ராஜ். நானும் ஒரு மனுஷிதான்.
எனக்குன்னு விருப்பு வெறுப்புன்னு எல்லாமே இருக்கு. அத பத்தி நீ யோசிக்க மாட்டியா? உங்க அண்ணன் என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கிட்டே போகணும். ஏன்னா நீங்களாம் ஆம்பளைங்க, நாங்களாம் பொம்பளைங்க. சமூகம் அப்படித்தானே சொல்லி வளர்த்துச்சு. அதனால நீயும் என்ன படிச்சிருந்தாலும் அந்த மென்டாலிட்டியோட தான் இருப்ப. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உன் மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மதிப்பும் போயிட போகுது. போக மாட்டேன் நீ. எனக்கு சரியான முடிவு தெரியற வரலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் பேசினது ஆணாதிக்க மனோபாவத்துல இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக தான் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. எங்க அண்ணி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசுவாங்க. நான் எல்லார்ட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தடுமாறுறீங்க. இந்த விஷயத்துல நேரடியா பதில் சொல்றதுக்கு உங்களால முடியல. ஏன் தெரியுமா அண்ணி? நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கே குழப்பமா இருக்கு. சரியா தப்பான்னு உங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியல. இத பாருங்க அண்ணி, எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் இல்லாம உங்களால இருக்க முடியாது. இப்போ நீங்க நல்லா இருக்கணும், உங்க லைஃப் நல்லா இருக்கணும் நான் சொல்லியிருந்தேன்னா அதை நீங்க கண்டிப்பா உதாசீனப்படுத்திட்டு போயிருப்பீங்க. ஆனா இதுவே எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமா பதறும். அதனால தான் நான் அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் பேசினப்போ உங்களுக்கு பதட்டமோ வருத்தமோ எதுவும் வரலன்னு சொன்னீங்கன்னா அது போய். ஏன்னா அதை நான் உங்க கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு மறைச்சாலும் அதையும் தாண்டி வருது பாத்தீங்களா உங்க கண்ணீர். இதுதான் அண்ணி நீங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம். இப்படி ஒரு மனைவியை எங்க அண்ணன் இழந்துடக்கூடாது. இப்படி ஒரு மருமகளை எங்க குடும்பம் இழந்துடக்கூடாது. நீங்க எடுத்திருக்கிற முடிவு எங்க அண்ணனை மட்டும் பாதிக்கிறதை விட இந்த குடும்பத்தை பாதிக்கிறதை விட உங்களை தான் அதிகமா பாதிக்கும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ணனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நீ அது முடியாது நட்ராஜ். ஏன்? என்கிட்ட எதுவும் கேட்காத நட்ராஜ், இங்க இருந்து போ. அண்ணி, அண்ணனை தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்துருங்க நீ ப்ளீஸ். உங்களையும் கஷ்டப்படுத்தி அவனையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத. தயவு செஞ்சு எதுவும் பேசாத. போ, போயிடு. நாகராஜ் தம்பி ஏதோ வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்கிறதா தானே சொன்னாங்க. அப்படி சொன்னது வேதாண்ணி தான். ஆனா அவன் மல்லிகா வீட்டுல தான் இருக்கான். அங்க கொண்டு போய் விட்டதும் அண்ணி தான். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல நட்ராஜ். வேதா எதுக்கு பயந்துட்டு இப்படி எல்லாம் பண்றா? இத நான் உங்ககிட்ட முதல்ல நான் இதை உங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த குழப்பத்துல தான் நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட சுத்தி சுத்தி பேசிட்டு இருந்தேன். ஆனா வேற வழி இல்லை அண்ணி. அதை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். அண்ணி, சுந்தரண்ணன் பிரச்சனை இப்பதான் முடிஞ்சது. மறுபடியும் இந்த பிரச்சனையை அன்னிக்கிட்ட எப்படி சொல்றது? வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். மல்லிகா மல்லிகா இப்போ கர்ப்பமா இருக்காளா அண்ணி? அதுக்கு நாகராஜ் காரணம்னு சொல்றாளா? அதான் வேதாண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நிஜமா நாகராஜ் தான் காரணமா? தெரியல அண்ணி, அதுவே ஒரு பெருங்குழப்பமா தான் இருக்கு. இதுல என்ன குழப்பம்? நாகராஜ் என்ன சொல்றாரு? அவர் ஆமான்னு சொல்றாரா இல்லன்னு சொல்றாரா? அண்ணி, ஏதோ ஒரு நாளைக்கு தண்ணி அடிச்சு ரொம்ப போதையில இருந்ததுனால இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னு அவன் சொல்றாளாம். அண்ணன் அப்படி ஒண்ணு நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்கிறான். இது என்ன இப்படி ஒரு குழப்பம்? இப்படி இருந்தா நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாதே நட்ராஜ். எனக்கு தலையே வெடிச்சிரும் போல் இருக்க. நீ ஒரு பக்கம் அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணி என்னடானா உங்க அண்ணன் அங்கேயே இருக்கட்டும் அதான் சரின்னு சொல்றாங்க. அவன் என்னடானா எந்த பதிலும் சொல்லாம ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிருக்கான். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி பேசாம இப்படியே விட்டுருவோம்னு நினைச்சாலும் அதுக்கும் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியே எப்படி நம்ம விட முடியும்? இது நம்ம குடும்ப பிரச்சனை நட்ராஜ். விட முடியலன்னு தான் அண்ணி நானும் சொல்றேன். ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி சொன்னதும் எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. நாகராஜ் காரணமா இல்லையான்னு தெரியாம என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், மல்லிகா ரொம்ப ரொம்ப மோசமானவ.
அவ நினைச்சது நடக்கணும்னா அவ என்ன வேணாலும் செய்வா. அந்த மாதிரி அவ போட்ட சதி திட்டத்துல தம்பி மாட்டிருப்பாரோ இல்ல அவ சொல்றது உண்மையான முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு முடிவு செய்ய முடியும். ஆனா அப்படியே ஒருவேளை நாகராஜ் காரணமா இருந்தா கூட மல்லிகாவை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அவ கண்டிப்பா நாகராஜ் தம்பி வாழ்க்கையை அழிச்சிடுவா, இந்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிடுவா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உடனே இப்ப இதுக்கு ஏதாவது செய்யணும். நாளாக நாளாக அப்புறம் நம்ம சைடு வீக் ஆயிடும், அவ ஸ்ட்ராங் ஆயிடுவா. ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் நாகராஜ் அங்கிருந்து கூட்டிட்டு வர முடியுமோ நம்ம கூட்டிட்டு வரணும். அடுத்து வேதா தியாகம் பண்றத நினைச்சு பண்ணிட்டு இருக்கால, அது தியாகம் இல்ல, மல்லிகா கிட்ட நாகராஜ ஒப்படைக்கிறது முட்டாள்தானோன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். இப்ப மல்லிகா அதே வீட்டுல தானே இருக்கா? ஆமா நீ மல்லிகா, ஏய் மல்லிகா, மல்லிகா வெளியே வாடி. மல்லிகா, ஏய் ஏய் மல்லிகா, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நடுக்கிட்ட நின்னுக்கிட்டு மல்லிகா மல்லிகான்னு கத்திட்டு இருக்க. மல்லிகா வெளியே வாடி. வீடு திறந்து போட்டிருந்தா நேரா உள்ள வந்துருவியா? காலிங் பெல் இருக்குல்ல, அடிக்க மாட்டியா? மல்லிகா வெளியே வாடி. ஏய் கேட்டுட்டு இருக்கல, கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்லாம மல்லிகா மல்லிகான்னு கத்திட்டே இருக்க. ஏய் நான் இப்ப சரியான கோவத்துல வந்திருக்கேன், ஒழுங்கா ஓடி போயிடு. மல்லிகா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவனா? பயம் இருக்குல்ல, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லன்னா உடைச்சு சொருகிடுவேன். மல்லிகா வெளியே வாடி. வா கல்பனா, எதுக்கு நிக்கிற? உட்காரு. ஆமா, ரொம்ப சூடா வந்திருக்க போல இருக்கே. சில்லுன்னு ஏதாவது குடி, you'll feel better. வீட்ல என்ன இருக்கு? என்ன நான் வரதுக்கு முன்னாடி பயங்கரமா சவுண்ட் விட்டுட்டு இருந்தேன், இப்ப எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. இப்ப அதுக்கு முன்னாடி வா உட்காரு. உட்காரு. சரி உட்கார பிடிக்கல, ஓகே நோ ப்ராப்ளம். இப்ப சொல்லு, எதுக்காக வந்த? நாகராஜா ஒழுங்கா எங்க வீட்டுக்கு அனுப்பி வை. என்னடி ஆளாளுக்கு உங்க ஃபேமிலில இருந்து வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நாகராஜ் நானா என் முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன், இல்ல நான் தான் அவரை இங்க கூட்டிட்டு வந்தேனா? அந்த வேதா ஏதோ கிறுக்கு மாதிரி நாகராஜ் இங்க தான் இருக்கணும்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அவரும் இதா சாக்குன்னு இங்கே இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது பாரு, நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? இல்ல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் தான் நினைக்கிறேன். நான் சொன்னதுல எது பொய்ன்னு சொல்லு. வேதா நாகராஜ் இங்க விட்டுட்டு போனது பொய்ன்னு சொல்றியா, இல்ல நாகராஜ் இங்க இருந்து போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரே அத பொய்ன்னு சொல்றியா? முதல்ல சொன்ன விஷயத்துல டவுட் இருந்துச்சுன்னா வேதா கிட்ட கேளு. ரெண்டாவதா நான் சொன்ன விஷயத்துல டவுட் இருந்துச்சுன்னா நாகராஜ் மேலதான் இருக்காரு, நேரா போ, அவரை கூட்டிட்டு போயிட்டே இரு. என்ன இவ்வளவு நேரம் சவுண்ட் விட்டியே, உன் குரல் அவருக்கு தெரியாது? சும்மாவாவது வந்து எட்டி பார்த்தாரா? இல்லல்ல. ஏன் நட்ராஜ் வந்து கூப்பிட்டானே, சொல்லிருப்பானே உன்கிட்ட. அவன் சொல்லிதானே நீ இங்க வந்த. அவன் வந்து கூப்பிட்டப்ப என்னன்னு கூட நாகராஜ் கேட்கல. நான் இவ்ளோ சொல்லியும் நீ என் பேச்ச கேட்கலன்னா போ, நாகராஜ் மேலதான் இருக்காரு, வரேன்னு சொன்னான்னா தாராளமா நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அப்படி என்னடி பண்ணி வச்ச நாகராஜ? பாத்தியா,
இப்ப கூட நீ ஏன் மேல தான் சந்தேகப்படுற. அவர் இங்க இருக்காருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லா தெரியும். கரெக்ட். பாம்பின் கால் பாம்பறியும். அடுத்தவ புருஷனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, மேல சொல்லு. உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. தெரியும்ல? வெரி குட். அத செய். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம கத்திட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ற. முதல்ல கிளம்பு. உன்னை உள்ள வைக்காம விட மாட்டேன்டி. ஆல் தி பெஸ்ட். யார் மல்லிகா இவ? நாகராஜோட ஒன்னும் பொண்டாட்டி. உள்ள வச்சிருவேன், கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்னு மிரட்டா. இவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி எடுத்துப்பாங்க? கட்டின பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த லூஸ் தானே அவரை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போச்சு. அப்புறம் அவ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அதனால இவளால ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, வேற என்னதான் பிரச்சனை? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பிரச்சனையில மூணாவது ஆள் வரக்கூடாதுன்னு. ஆனா இப்போ 2 பேர் மூக்கு நுழைச்சிட்டாங்க. இதை இப்படியே விட